We deserve to win the World Cup because nobody thought that we would. A victory that will ignite a nation. It will be written in history and it's one for the ages. இப்போ முதல் முறையா I want my son to play like Virat or a Gill அப்படின்றதுலேருந்து it has changed to Smriti or a Jemima. இந்தியாவுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும். இப்போதான் வந்து அது மென் ஆடினாலும் சரி விமன் ஆனாலும் சரி அது வந்து இந்தியா கிரிக்கெட் ஆடுதுன்னு பார்க்குறாங்க. அவங்க அந்த வேர்ல்ட் கப் பிடிச்சிருக்கிற விதமே வந்து இட் ஸ்பீக்ஸ் ஸோ மச் ஆஃப் எமோஷன்ஸ். வேர்ல்ட் கப்பில் அவர் ஸ்குவாடில் இல்லை இந்தியா வின் பண்ணப்போ. ஸோ ஹி செட் இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது ஹோமில் எப்படி ஃபீல் ஆகுதுன்றது எனக்கு ஃபீல் பண்ணுன்றது. ஸோ டெஃபினட்டாக இது இந்த வேர்ல்ட் கப்லேருந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் டு ரிமெம்பர்னா நான் இந்த மொமெண்ட் சொல்லுவேன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப் உமன் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நாட்டுக்காக கப் கொண்டு வந்திருக்காங்கங்கிற சந்தோஷத்துலலாம் எல்லாருமே இருக்கோம். அந்த சந்தோஷத்தை பங்கு வைக்கிறதுக்காக அதை பற்றி பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கூட இந்தியன் கிரிக்கெட்டர் நிரஞ்சனா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். ஹாய் மா, ஹவ் ஆர் யூ? ஐம் குட், ஹவ் ஆர் யூ? குட். இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணதால ஐம் லைக் பெட்டர் தென் யூஷுவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு சந்தோஷம். எப்படி மேம் இருந்துச்சு அந்த கேம்? ஏன்னா செமிஃபைனல்ஸ் வந்தப்பவே எவ்ரிஒன் வாஸ் லைக் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா ஜெமிமா அவங்க அன்னைக்கு ஆடின பிளேல எல்லாம் ரொம்ப ஒரு ஹோப்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் தென் த வேர்ல்ட் கப் நமக்கு அதாவது நிறைய பேர் சொன்னாங்க 1983 ஃபர்ஸ்ட் ஆண்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கொண்டு வந்தப்போ அதே மாதிரி அந்த ஒரு ஃபீல் இப்போ இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹவ் இஸ் தட் ஃபீலிங் ஃபார் யூ? See, definitely I think after we beat Australia, we deserve to win the World Cup because nobody thought that we would. But somewhere I believed. But under pressure, chasing a total of 338 after Smriti's wicket was gone was, I think, the best chase across all formats in both men and women. So in the semi-finals, it will be written in history and it's one for the ages. And Jemima's knock also is one for the ages. Probably tomorrow this innings can inspire, or today it has already inspired a lot of young kids. You know, I've seen posts in internet saying, play like Jemima, I want my son to play like Jemima. So like, இப்போ முதல் முறையா I want my son to play like Virat or a Gill அப்படின்றதுலேருந்து it has changed to, I want to make my son play like a Smriti or a Jemima. So that speaks volumes about how this win has affected people in an emotional way. It was very gripping and a semi-final bigger than the final அப்படின்னு சொல்லலாம். அந்த win against Australia in the semi-finals. Once அது win பண்ண அப்புறம் I as a player could connect to them emotionally and ஒரு வேர்ல்ட் கப்னா அது ஒரு ஈஸி விஷயம் கிடையாது செமிஃபைனல்ஸ் வின் பண்ணுறது ஆஸ்திரேலியாவோட. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் a great victory and one for the history. எப்படி உங்களோட அட்ரினலின் ரஷ் எப்படி இருந்துச்சு அந்த செமிஃபைனல்ஸ் டைம்ல? Actually, நாங்க கத்திட்டு இருந்தோம் வீட்ல. நீங்க எப்படி இருந்தீங்க? See, one thing, like, when I'm doing commentary, it's different. But, I mean, of course, ஒரு கிரிக்கெட்டராக பார்க்காம கிரிக்கெட் பார்க்கும்போதோ ஈவன் மென் அண்ட் விமன் கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக தான் பார்ப்பேன். ஸோ லைக் டெஃபினட்டாக அந்த ரஷ் வந்து எனக்கும் இருந்தது. ஸ்பெஷலி வென் we had some 84 balls and 110 runs to chase. When Richa was hitting, when Deepthi was hitting and, Jemima wanted some energy. அதெல்லாம் பார்க்குறப்போ அந்த இடத்துல ஐ மீன் இஃப் நாட் இன் திஸ் கிராவிட்டி அண்ட் இன்டென்ஸ் I've been in such like stadiums and stuff. So எனக்கு தெரியும் அந்த ப்ரெஷர் எப்படி அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்கன்னு. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் ரியலி குட் அண்ட் கொஞ்சம் ஒரு 40 runs வந்தோடனே தெரியும் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இனிமேல் விட மாட்டாங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் டோர்னமெண்ட்டில் எங்கே மிஸ்டேக் ஆச்சு அந்த 3 மேட்ச் நம்ம தோக்குறப்போனா ஒரு 40-30 ரன்ஸில் நம்ம ஒரு 6 wickets விட்டுட்டோம். ஸோ அதுலேருந்து லேர்ன் பண்ணி அவங்க நியூசிலாண்டோடையும் செமிஃபைனல்ஸ்லையும் ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அவங்க பேட்டிங் பிளான்ஸ். ஐ திங்க் தே ஆர்
like really deserving winners. இப்போ நம்ம ஒவ்வொரு பேரும் எடுத்து சொல்லியே ஆகணும் இந்த ஃபைனல்ஸ். ஃப்ரம் கேப்டன் நம்ம ஹர்மன் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க கேப்டன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்க கேம் லாஸ்ட் அவங்க கேட்ச்ல தான் நம்ம அந்த விக்டரி நம்ம கையில வந்துச்சு. அவங்கள பத்தி ஹர்மன் ஃப்ரம் ஹர் இனிஷியல் டேஸ் இட் செல்ஃப் ஒரு ஃபைட்டர். அவங்களுக்கு தோக்குறது பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் இந்த கேப்டன்சி பற்றி எப்படி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட்டே வந்து லீடர்ஷிப். ஷீஸ் பின் செட்டிங் அன் எக்ஸாம்பிள் த்ரூ ஹர் பெர்ஃபார்மன்ஸஸ். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க பிளேயர்ஸ். ஸோ அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஒன் மோர் திங் இஸ் ஷி ஷோன் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட் ஆன் ஹர் பிளேயர்ஸ். சும்மா அடிக்கடி 11 எல்லாம் மாற்றாமல் காம்பினேஷன் மாற்றாமல் லீக் ஃபேஸ்லேயே நமக்கு வந்து ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு, இதுதான் 11 அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேம்ஸ்க்கு அப்புறம் செட் ஆகிடுச்சு. அவங்க வந்து இப்போ ஒரு பிளேயரை இப்போ போலிங் போடும்போது இஃப் தட் பிளேயர் இஸ் கெட்டிங் ஹிட் ரொம்பலாம் ரியாக்ட் பண்ணாமல் ஷி ஸ்டில் காம்னஸ் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அண்ட் காமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலாந்து மேட்ச்சில் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் செமிஃபைனல்ஸில் இன்னொரு சைடு வந்து ஜெமிமாவோட ஆட முடியும். ஸோ இஃப் தெர் இஸ் மைண்ட் கிளாரிட்டி இருந்தது, காம்னஸ் இருந்தது, அண்ட் ஷி வாஸ் லிவிங் இன் த மூமெண்ட். ரொம்ப தோத்ததையும் யோசிக்கல பின்னால், செமிஃபைனல்ஸ் பின்னால் ஐயோ நம்ம ஆஸ்திரேலியா கூட தோத்துருக்கோமே, சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஃப்ரண்ட்ல இதை ஜெயிச்சுட்டா ஃபைனல்ஸ் இருக்குன்றதையும் யோசிக்கல. ஷி வாஸ் இன் தட் மூமெண்ட். ஸோ ஐ திங்க் பீயிங் இன் தட் மூமெண்ட் இஸ் ஹர் ஸ்ட்ரென்த். அண்ட் பிக் மேட்ச் பிளேயர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அக்கேஷன் அப்படின்னா ஐ திங்க் ஷீல் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஸ்கோர். ஷீ கிரேவ்ஸ் ஃபார் சச் அக்கேஷன்ஸ். ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க எல்லாருக்குமே. தட் இஸ் ஹர் ப்ளஸ். பியூட்டிஃபுல் மேம். நமக்கு அந்த ஃபைனல் மேட்ச் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அதாவது நம்ம ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறோம்ல மேம், ஜெயிச்சிடணும் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், இந்த இவ்வளோ ரன்ஸ் வந்தால் ஜெயிப்பாங்க, இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ்லாம் நம்ம மைண்டில் இருக்காது இல்லையா? உங்களுக்கு அந்த மேட்ச் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? தெரிஞ்சுதா ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சுதா? ஒவ்வொருத்தவங்களோட மூவ்ஸ் எப்படி நோட்டீஸ் பண்ணீங்க? ஐ ஃபெல்ட் we were 20 run short because ஏன்னா இந்த காலகட்டத்தில் 300 ரன் சேஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு பயத்தில் தான் அந்த 20 ரன் ஷார்ட்டு அப்படின்னு மைண்டில் இருந்த, ஐயோ அந்த 20 ரன்ஸ் எங்கேயா காஸ் ஆகிட போதும் நமக்கு அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. பட் ஐ திங்க் நம்ம ரன் ரேட்டை வந்து அவங்க சேஸ் பண்ணும்போது ஒரு செக்கில் தான் வச்சுருந்தோம் மேம். அட் நோ பாயிண்ட் தேவர் லைக் ஒரு 7.5 8 ரன்ஸ் ஒரு ஆடவே இல்லை. அண்ட் லோரா வால்வர்ட் வாஸ் ரியலி பிளேயிங், அவங்க கேப்டன். பட் அவங்கள கூட ஆடுறவங்கள நம்ம செக்கில் தான் வச்சுருந்தோம். 4 ரன்ஸ் ஓவர் 4 நடுவில் இன்பிட்வீன் ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப்பும் வந்துச்சு. பட் ஒரு 25 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி ஓகே ஆயிடுச்சு. ஐ திங்க் வி ஆர் ஹியர், வி கொஞ்சம் ஜஸ்ட் கோயிங் க்ளோசர் டு தட் விக்ட்ரி அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு மேம். அந்த பேனிக் லைட்டாக கொஞ்சம் இதனால லோரா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க செமிஃபைனல்ஸ் அப்படி தானே பண்ணாங்க. பட் ஐ திங்க் என்ன மாஸ்டர் மூவ் நம்ம பண்ணோம்னா பால்லேருந்து பேஸ் எடுத்துட்டோம். வி வர் நாட் கிவிங் பேஸ் ஃபார் த பேட்டர்ஸ், எஸ்பெஷலி லோரா வால்வர்ட் who likes the ball to come onto her bat. So slower ones and variations போடும்போது அவ்வளோ ஈஸி இல்லை அந்த விக்கெட்டில் to score runs. So I think we really got the better of them in that phase. அண்ட் பவுலிங்ல நம்ம தீப்தி பேசியே ஆகணும். இட் வாஸ் லைக் இம்மென்ஸ். எங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ அப்படி இருந்துச்சு அவங்களோட பாலிங். அண்ட் லாரா பேட் பண்றாங்க, அவங்க செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கரெக்ட் 101 ரன்னுக்கு அவங்க அவுட் ஆகுறாங்கும் போது தீப்தி எப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக விளையாடுறாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அதிகம். ஆக்சுவலி ஒரு மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எடுத்திருப்பாங்க. இப்போவும் 150 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அவங்க ஹைலைட்டில் வரமாட்டாங்க. பிகாஸ் ஸ்டார்டம்ஸ் லைக் ஸ்மிருதி அண்ட் ஹர்மன் அண்ட் ஜெமிமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் மேலே வருது, ஒரு ஹெட்லைனாக வருதுனால இவங்க வந்து ஒரு அன்சங் ஹீரோவாகவே இருந்திருக்காங்க எப்போவுமே. பட் இந்த வாட்டி அது மாறி அவங்க ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வராங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அதுக்கு காரணம். அண்ட் தீப்தி இஸ் ஆல்சோ சம்படி whom I played with. She hates to lose. அந்த ஃபைட்டிங் ஆட்டிடியூட் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர். பேட்டர் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வந்து மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் பேட்டிங் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா 50 of 50 balls, 70 of 70 balls, very useful contributions. நம்ம பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா மேட்சோடையும் அவங்க வெரி ஷார்ட் கேமியோ, பட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ரன்ஸ். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்காவும் அவங்க தான் சேவ் பண்ணி கொடுப்பாங்க அமன்ஜோத்தோட. So definitely she is somebody who has held India's middle order for a very long time for now. And அடுத்த ஒரு வாரியர் நம்ம பேசுறது ஷெஃபாலி வர்மா. நம்ம அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், அவங்க ஸ்டோரிஸ்லாம் பார்த்து வந்து இன்னைக்கு அவங்களோட அந்த அவ்வளோ ரன்ஸ் எடுத்து வந்து அந்த கிரவுண்ட்ல நிற்கும் போது ஷெஃபாலி கம்மிங் டு தி சைட் டைரக்ட்லி இன்டு தி செமிஃபைனல்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்க சைடில் இல்லை, பிரத்திகா ராவல் தான் இருந்தாங்க. அவங்களுமே ரொம்ப அழகாக விளையாடினாங்க. இன்ஃபேக்ட் பிரத்திகாவும் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் ஷி காட் இன்ஜூர்ட். அண்ட் அதன் காரணமாக இவங்க வந்தாங்க. பட் இவங்க வந்தவொடனே ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐட் லைக் டு விஷ் பிரத்திகா ஸ்பீடி ரிகவரி. ஷி இஸ் கான்ட்ரிபியூட்டட் ஸோ மச். ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஒரு ஷார்ட் ப்ரேயர் அந்த மாதிரி அது வந்து இட் ஷோஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்.
நீ போயிட்டியா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிட்டிவாக பார்க்காம அவங்களே ஒரு டீம்மேட்டாக பார்த்தாங்க. தட்ஸ் அ வெரி குட் டீம் ஆட்டிடியூட். அவங்க வந்து சின்ன வயசுலேயே அவங்க கேம் வந்து எப்படின்னா அடித்து விளையாடுறது தான். அவங்களுக்கு ஸ்டே பண்ணி ஆட வராது அப்படின்ற சொல்கிறத விட அது அவங்க நேச்சுரல் கேம் இல்லை அப்படி சொல்லலாம். இதுவே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருந்தது மைனஸாகவும் இருந்தது. இது காரணமாக தான் இல்லை 50 ஓவர்ஸ்க்கு வந்து டெம்பரமெண்ட் முக்கியம், ஈஸியாக அவுட் ஆகிடக்கூடாது, விக்கெட் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்கள ஃபஸ்ட்டு அதுதான் ஒரு ரீசனாக இருந்தது. கன்சிஸ்டன்சி ஓவர் ஒரு ஃபியூ ரன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் செலக்டர்ஸ் பிரத்திகாவை ப்ரிஃபர் பண்ணாங்க. அது பிரத்திகாவும் நல்லா பண்ணாங்க. பட் ஷெஃபாலி கம்மிங் டு த சைடு இஸ் ஐ திங்க் டெஸ்டினி. அவங்க வந்து அவங்களும் ஈக்குவலி டிசர்விங்னு மேபி கடவுள் நினச்சிருக்காரு போல இருக்கு. ஸோ அதனால தான் 2 பேருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஜாய் கொடுத்துருக்காரு கடவுள். அண்ட் ஷெஃபாலி வந்தவொடனே என்ன சொன்னாங்கன்னா, ஐ எம் ஹியர் ஃபார் அ பர்பஸ், காட் ஹஸ் சென்ட் மீ ஃபார் அ பர்பஸ் டு டூ சம்திங் நைஸ் ஃபார் த டீம். செமிஃபைனல்ஸில் அது கிளிக் ஆகலை. பட் ஃபைனல்ஸில் அவங்களோட இன்னிங்ஸ் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த விக்கெட்டில் அந்த மாதிரி ஷார்ட் மேக்கிங் கஷ்டம், ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, விக்கெட் இஸ் ஹோல்டிங் அண்ட் கம்மிங். ஸோ அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான். அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் முன்னாடி மாதிரி ரொம்ப இஷ்டத்துக்கு சுற்றிட்டு அவுட் ஆகிட்டு போல. தட் இஸ் ஓரளவுக்கு காஷியஸாக இருந்தாங்க. ஷி ஹஸ் இம்ப்ரூவ்ட் இன் ஹர் டெம்பரமெண்ட் ஃபார் ஷுவர். அண்ட் இன்னொன்று என்ன, போலிங் போட்டு அன்றைக்கி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அது அந்த கேப்டன் ஹர்மன் அவங்க கிட்ட பாலை கொடுக்கும்போது வி நீடட் விக்கெட்ஸ் ஆக்சுவலி, ஏன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ இது 2மே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனல்ஸில் வந்து ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுன்றது அப்சல்யூட் காட்ஸ் பிளானாக தான் இருந்திருக்கணும் அவங்களோட லைஃப்பில் அது. ஸோ ஐ திங்க் ஷீ ரியலி லிவ்ட் அப் டு தட் மொமெண்ட். எஸ், பியூட்டிஃபுல் மேம். அடுத்து நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். 2013 final in Mumbai and 25 World Cup final in Mumbai. The crowd difference obviously is the one which you want me to talk about. Yes. 100% see women cricket அப்ப தெரியும் எல்லாருக்குமே. But with the emergence of நிறைய under-19 India A tours, that is under-19 tours, இப்போ நம்ம வின் பண்ணியிருக்கோம், வேர்ல்ட் கப் வின் பண்ணோம், under-19 ஏஷியா கப் வின் பண்ணோம், இந்தியா A டூர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ WPL அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறமா இந்த 17 வேர்ல்ட் கப்பில் நம்ம ரன்னர்ஸ் வந்ததுக்கப்புறமே people started looking towards women cricket. With the emergence of WPL, when international stars started coming and playing here, when people started knowing that the quality of women cricket in India is really good, so that has made this difference. And definitely India finals அப்படின்னு இருக்கு. நம்ம 2016 பெங்களூரில் வேர்ல்ட் கப் ஆடும்போதும் Bangalore was filled with crowd when we played India-Bangladesh in a warm-up game, that too. இப்போ டெஃபினட்டாக WPLக்கு அப்புறமா there is a lot more interest people show in women cricket. And in fact ஸ்டேடியமில் வந்து ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி டிக்கெட்ஸ் இருந்தது. when India qualified for finals, after that huge victory, அடுத்த மார்னிங்கே டிக்கெட் sold out. Yeah, so that shows how much people are wanting women Indian women team to do well. And அந்த ஒரு ஃபெனட்டிக் இந்தியாவுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும், ஓகேவா? இப்போதான் வந்து அது மென் ஆடினாலும் சரி விமன் ஆனாலும் சரி அது வந்து இந்தியா கிரிக்கெட் ஆடுதுன்னு பார்க்குறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு சோஷியல் மீடியாவும் ஒரு காரணம் தான். ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் WPL ஒரு ரீசன். பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் இட் ஹஸ் ரீச் திஸ் லெவல். அண்ட் இங்கேருந்து இட்ஸ் ஜஸ்ட் ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். இப்போ எப்படி ஒரு சுப்மன் கில், ஒரு விராட், ஒரு சச்சின் சார் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமோ எல்லார் வீட்லையும் தெரியுமோ, இப்போ அது மாதிரி ஹர்மன், ஸ்மிருதி, ஜெமிமா அண்ட் ரிச்சா ஒரு தீப்தி is a household name. So that is the victory women cricket has had over the years. And in the victory in the World Cup victory is for the previous generations. Yeah. And also the veterans who started women cricket in India. In fact, the Women World Cup happened before the Men's World Cup. Yes. So அவங்க எல்லாரோட ஜேர்னியுமே இந்த ஒரு Women World Cupல இருக்கு. வின் பண்ணதுல வந்து I think they all also have a share. And of course for the future generation who will get inspired by this victory. So this is a very huge moment when it comes to Indian women cricket that has just happened. டிக்கெட் ஃபில் ஆயிருச்சு, நம்ம ஃபுல்லாக க்ரௌட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல மேம், நீங்கள் அங்கே இருக்கணுங்கிற ஒரு இது இருந்துச்சா? I had an opportunity to go, but ticket இருந்தது. But I just thought I can enjoy. My husband is also a cricketer. We will watch it with the family. So now in fact semi-finals 1 வரைக்கும் I was in Mumbai doing commentary. The finals, semi-finals 2 and finals I came back here, watched it with my family. It was any India in any time. I mean like எப்போ India finals வந்தாலும் we watch it in the family. அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி. 11 வேர்ல்ட் கப் பார்த்தோம், வின் பண்ணோம். 23 ஃபைனல்ஸ் மட்டும் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. பட் அகெயின் 24 T20 we won. ஸோ அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி.
ஸோ கிரவுண்டில் இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக இருந்தது. பட் ஐ வீட்டில் பார்த்து ஃபேமிலி கூட பார்த்து. இப்போ இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்னு சொல்லும் போது நீங்கெல்லாம் செட் பண்ணி வச்ச ஒரு திங் இருக்குல்ல மேம். நம்ம அங்கே பார்த்தது மித்தாலி மேம் இருந்தாங்க, ஜுலன் மேம் இருந்தாங்க, அஞ்சு மேம் இருந்தாங்க. அவங்க ரொம்ப இமோஷன், அவங்க அந்த கொண்டாடுறது, போயிட்டு ஸ்மிருதி, மந்தானா, ஹர்மனி எல்லாரையும் போய் ஹக் பண்ணுறது அண்ட் திஸ் ஃபோட்டோ. So I think for me, this is one of the sweetest gestures by the Indian team. இவங்கெல்லாம் வந்து Mithali is somebody who has carried women cricket in India when women cricket was nothing. Okay, and then she was also a part of the Indian side when women cricket was everything. You know, like ஒரு ஃபேமஸ் ஆகி ஒரு ஸ்டார்டம் வந்ததுக்கு அப்புறமா. ஸோ வெதர் இவங்கெல்லாம் வச்சது தான் 100%. சாந்தா ரங்கசுவாமி, சுதாஷா, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி, தெரியாதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களதுலேருந்து இப்போ மித்தாலி, ஜுலன், அஞ்சும் அப்படிலாம் வந்து இப்போ ஹர்மன் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா, ஐ திங்க் மித்தாலி அண்ட் ஜுலன் டிசர்வ்ஸ் டு ஹோல்ட் திஸ் கப் ஆஸ் மச் as த கரண்ட் இந்தியன் டீம். அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களோட கமிட்மெண்ட் அண்ட் டிசிப்ளின்லாம் வந்து அன்மேட்ச்டு. அது வந்து ஒரு பைசா இல்லாமல் பேஷனுக்கு விளையாடின காலம் அதெல்லாம். There are so many women cricketers I can name that way. But இன்னைக்கு வந்து இந்த மொமெண்ட், இன்ஃபேக்ட் there was அஞ்சும் சோப்ரா as well, அவங்களோட பேட்ச் தான். ஸோ இவங்க 3 பேருக்குமே இது ஒரு பெரிய மொமெண்ட்டாக இருந்திருக்கும் ஃப்ரம் தி காமெண்ட்ரி பாக்ஸ். அவங்க அந்த வேர்ல்ட் கப் பிடிச்சிருக்கிற விதமே வந்து இட் ஸ்பீக்ஸ் ஸோ மச் ஆஃப் எமோஷன்ஸ் தெரியுது. அண்ட் அவங்க அவ்வளோ க்யூட்டாக அந்த கப்பை தூக்க வேற செஞ்சாங்க. ஸோ த கேர்ள்ஸ் ஆல்சோ நோ ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு ஷேர் திஸ் வித் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம். ஸோ டெஃபினட்டாக இது இந்த வேர்ல்ட் கப்லேருந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் டு ரிமெம்பர்னா நான் இந்த மொமெண்ட் சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2017 நம்ம ஜெயிச்சோம். வி லாஸ் ஒன்லி பை 9-10 runs. ஐ திங்க் அவங்களுமே அவங்க சொன்னாங்க காம்பாக்ஸில் என்னால் பார்க்க முடியல, லோரா வோல்ஃபோர்ட் வந்து கொஞ்சம் நிதின் டீக்கில் கொஞ்சம் அடிக்க போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ ஐ கேம் டவுன் அண்ட் தென் ஷீ ஸ்டார்டட் டு பி ஹாப்பி when the crowd started roaring. So அந்த அளவுக்கு it means still to the game and the World Cup meant still to Mithali and Julan. So definitely it's one to remember for ages. நீங்க விளையாண்டுட்டு இருந்த டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா காம்பினேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும்ல மேம். யூ வுட் ஹவ் இன்டராக்டட் வித் ஆல் தீஸ் பீப்புள். ஸோ அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு இந்த வேர்ல்ட் கப்னு வரும்போது, ஒரு மேட்ச்னு வரும்போது? See, the media hype was இப்போ ஒரு 100%, அப்போ ஒரு 60%. I wouldn't say it was completely not that, because it was in 2013 and 16 where we still had Instagram. 16ல and 16 yes. Yeah, 13ல கிடையாது, ஃபேஸ்புக் மட்டும்தான். 16ல we had Instagram and ஒரு 60% ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் இதுலேருந்து ஸ்மிருதி அண்ட் ஹர்மன் வாஸ் பார்ட் ஆஃப் தோஸ் அந்த ஒரு பேட்சுமே. ஸோ என்னன்னா, கிரிக்கெட் ஆடும்போது டெஃபினட்டாக தேர் இஸ் கோயிங் டு பி ப்ரெஷர், பட் எஸ்பெஷலி when you're playing the home crowd. பட் அது ஒரு என்ஜாய்மெண்ட், ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி என்ஜாய்மெண்ட். அண்ட் பிகாஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் women cricket is coming under such a setup of social media, ஒரு ப்ரெஸ், ஒரு under a big stage. So it was a very good experience, one to remember. But the result didn't go our way, obviously. But the intensity, the hard work, and the commitment, discipline, everything was right there on top. So அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. The only difference is the reach people had and the social media and all these things. Otherwise, I think the discipline we gave towards the game and the intensity just remains the same. Yes. And ஜெமிமா அந்த மேட்ச் டைம்ல சொல்லியிருந்தாங்க தட் இது நம்ம கிரவுண்டு, இங்க நம்ம தான் ரோல் பண்ணணும், நம்ம தான் இங்க ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் தான். ஸோ கேட்கும்போது ரொம்ப அண்ட் அது நிஜமா இருக்கு இல்லையா? ஸோ அவங்கலாம் டிபிக்கலி ஃப்ரம் மும்பை அண்ட் தேல் நோ வாட் இட் இஸ் டு பிளே இன் ஃப்ரண்ட் ஆஃப் மும்பை க்ரௌட், எஸ்பெஷலி ஃபார் இந்தியா. ஸோ அவங்க அது சொன்னது வந்து இட்ஸ் அ லவ்லி திங். இப்போ நானுமே அதான் சொல்லி, இப்போ சென்னையில் நம்ம மேட்ச் ஆடுறோம், தமிழ்நாடு மேட்ச் ஆடும்போதே சென்னையில் இது எங்கள் ஏரியாடா நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வேர்ல்ட் கப் ஸ்டேஜில் அவங்க சொன்னதுன்றது வந்து கரெக்டு. அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. வி ஆர் மென்ட் டு ரூல் ஹியர். ஏன்னா நம்ம ஆஸ்திரேலியாவோ இல்லை எங்கேயோ போனால் இன்னும் நம்ம அங்கே வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணல. ஸோ அப்போ அவங்களுக்கு அது ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா? ஸோ டெஃபினட்டாக யாரை வேணால் கூட்டுவாங்க, திஸ் இஸ் அவர் ஃபோர்ட்ரஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு ரூல் ஹியர் அப்படின்ட்டு அது சொன்னது வந்து இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அவங்க அரகண்டாக சொல்லலை அது. அவங்க வந்து திஸ் இஸ் இந்தியா அண்ட் வி ஆர் ரூலிங் ஹியர். அது கரெக்ட் தான். இட் வாஸ் லைக் ரியலி பியூட்டிஃபுல் மேம். அடுத்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், ஒரு ஸ்லிப்பர் ஷாட் ரிப்ளை. Yeah. So this is Harman wearing a t-shirt saying cricket is gentleman's game and gentlemen are strike பண்ணிட்டு everyone's game.
So this is an absolute gem because this is actually Puma's tagline, where they say that cricket is everyone's game. See, game அப்படின்றது ஒன்று தான். அது இப்போ முன்னாடி வந்து ஜெண்டர் பாய்ஸாக பார்த்துருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை அப்படின்றதுக்கு வந்து இந்த வேர்ல்ட் கப் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் தானே தவிர, இதுக்கு முன்னாடியும் வந்து இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் நம்ம இருந்திருக்கோம். நம்ம 17 வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போதும் சரி, WPL வரும்போதும் சரி, when the quality of game is increasing and like there are like in society people will start doubting whether a girl can actually play cricket, how will they sustain the anxiety or the physical tiredness that comes. அப்படி ஒன்றும் கிடையாது. I think a sport is meant to be played women menன்றது ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. And I think ஸ்டேடியம் நீங்கள் முன்னாடி காமிச்ச பிக்சரில் வந்து ஸ்டேடியம் that was empty and now stadium is filled. So now it is proved. In fact, crowd இல்லைனா கூட I would still stand by it saying that cricket is everybody's game. I think the only thing that matters is the passion that human being is having to play that game, whether it is a man or a woman. But I think this World Cup has given victory to over such thoughts of, you know, when a society says that it is only a gentleman's game. Appadi kadiyadu. Definitely, as a woman, I'm so proud of the fact that Indian girls have done this, and it's an absolute, you know, amazing moment. So on the World Cup finals பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்த ஒரு விஷயம்னா, as a cricketer உங்களுக்கு அந்த இடத்துல it may be a player or அந்த ஒரு group team work-ஆ இருக்கலாம், what was the thing உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் finals? Yes. I think the way the girls back themselves is like amazing. At no point they look like, you know, they had their nerves and the pressure irundhathu ulla, but adu velila kaamikla. I think in playing in front of a home crowd of about 60,000 and you know you have a task cut out, so adu handle pandradhu, that is the difference in this special bunch. You know, they're able to handle that pressure even when they lost the 3 games, and when the New Zealand game was a knockout, almost a knockout for them to qualify. ரொம்ப அழகா ப்ரெஷர் ஃப்ரீயாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ப்ரெஷர் ஃப்ரீனா அது வெளில தான் அப்படி தெரியுது, ஒரு உள்ள தே ஹேட் தேர் ஓன் ப்ரெஷர். ஸோ அது வந்து இட் இஸ் தட் இஸ் சம்திங் ஐ நோட்டீஸ் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட், எஸ்பெஷலி இன் தி செமிஃபைனல்ஸ் அண்ட் தி ஃபைனல்ஸ், especially in the finals. So coach Amol Mazumdar was talking to them like prior to the match, this 7 hours you guys are going to go inside a bubble and you want to shut the outside noise. So being in that moment was very very crucial in such kind of huge platforms. ஸோ அதுதான் நான் ரொம்ப ஹைலைட்டாக பார்த்தேன் இந்த ஒரு பர்டிகுலர் கேமில். ஸோ ஈவன் when they were scoring, சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்கோர் பண்ணும்போதும் சரி, நம்ம பேட்டிங் ஆடும்போதும் சரி, they didn't think far too ahead, they didn't think far too behind. So that's the plus. And ஃபைனல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரோஹித் சர்மாவோட ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். கரெக்ட், லைக் லைட்டா கண் கலங்கி அவங்க மேல பார்த்துட்டு, yeah, I mean apparently he has told Dinesh Karthik that, you know, I want to be in the stadium tomorrow because I want to feel how it feels like. Our 2011 World Cupல அவர் ஸ்குவாட்ல இல்ல இந்தியா வின் பண்ணப்போ. So he has said இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது ஹோம்ல எப்படி ஃபீல் ஆகுதுன்றது எனக்கு ஃபீல் பண்ணணும்னு இருக்கு. ஸோ தட்ஸ் வை. ஸோ டெஃபினட்டா சி ஆஸ் அ ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் எனக்கே அது எனக்கு அது இங்கே இருந்து எமோஷனலாக இருக்கும்போது அவர் கிரவுண்டில் அதை பார்க்குறாரு அண்ட் ஃப்ளாக் எல்லாம் அங்கே போய் அங்கே ஸ்டாம்ப் பண்ணுறப்போ அதெல்லாம் இட்ஸ் அது அந்த அதை ஃபீல் பண்ணால் மட்டும் தான் புரியும். ஆர் யூ ஷுட் ஹவ் பிளேட் த கேம் பிஃபோர் ஃபார் இந்தியா. ஸோ அது வந்து இட்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டபிள் தான் அந்த எமோஷன் அவருக்கு. அடுத்து அப்படியே கண்டிப்பாக உங்களோட ஜேர்னி பற்றி பேசியே ஆகணும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க சின்ன வயசில் ரோட்டில் பசங்க கூட ஆட்டினது அண்ட் தென் இட்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ பேரண்ட் சப்போர்ட் எல்லாமே இருந்திருக்கு. எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டாக எடுத்து கேட்கணுன்னு இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் கிரவுண்டில் போய் பேட் பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு காம்படிஷனுக்காக நீங்கள் நிற்கிறதுங்கிறது, ஹவ் இஸ் இட் ஃபீலிங்?